ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபிக்மாவில் எப்படி ஃபிக்மா டூல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஃப்ரேம் டச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஸ்கேலிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் டூல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் டூல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். இந்த ஹேண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஒரு 100 பேஜ் 150 பேஜ் நம்ம ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்கோம். ஈஸியாக டச் பண்ணி மூவ் ஆன் ஆகிக்கலாம். இது நம்ம ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேமை டச் பண்ணி நீங்கள் ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்றாப்புல. ஸோ லோகோ அதெல்லாம் இமேஜ்லாம் கரெக்டாக செட் ஆகும். அதே சைஸ்க்கு ஏற்றாப்புல எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அட்ஜஸ்ட் ஆகி யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரேமில் நீங்கள் ஃப்ரேம் டச் பண்ணோடனே ஏகப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வெப்பில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம மொபைலில் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதை நாங்கள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ செக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு இது இருக்கும், பேஜஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு செக்ஷனில் போட்டால் நமக்கு புரியும். ஸோ இந்த செக்ஷன் அப்படின்னு அதுக்காக தான் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்லைஸ் வந்து பாதி பேஜாக இப்போ நமக்கு இது தேவையோ அந்த பேஜை வந்து க்ராப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தா அந்த பேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நமக்கு டவுன்லோடாக வேணுமோ அந்த இடத்துல நம்ம டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பேஜ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோடில் வேணும் அப்படிங்கிறதால டவுன்லோடில் போய் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ அந்த பேஜ் வந்துட்டு ஸோ இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைஸ் யூஸ் ஆகுது. நமக்கு எந்த ஒரு பேஜ் ஒரு தேவையோ அந்த இது மட்டும் நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் ஷார்ட்கட் படிச்சுக்கிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆர் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஹைட் அண்ட் வித்தை சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்னர் ரேடியஸ் நம்ம கொடுத்துக்கலாம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இது வித்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். வித்தில் வந்து நமக்கு எவ்வளோ வேணும், 1 இருக்குது, இப்போ 2 3னா அதுக்கு ஏற்றாப்புல போல்ட் ஆகிடும். உள்ளே நம்ம ஃபில் கலர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸ்டோக்குக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஏகப்பட்ட இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஹைட் அண்ட் வித்துக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எத்தனை டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நமக்கு வேறு ஒரு ஷேப்பில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி எங்கே நமக்கு வேணும், ஃப்ரேம்குள்ளே எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சைடில் வேணுமா இல்லை பாட்டமில் வேணுமா அப்படிங்கிறதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ சென்டரில் வேணும்னா அதுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென் டூல் இருக்குது, லைன் டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த லைன் டூல் நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் ஆகும். அதை நம்ம போல்டு பண்ணிக்கலாம், அது கலர் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏரோ டூல் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணோம். நீங்கள் வந்து உங்களுக்கு போல்டாக வேணும்னா நீங்கள் வித்தை வந்து கூட்டிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ரவுண்ட் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ரவுண்ட்னா அதுக்கு ஏற்றாப்புல ரவுண்டாக வரும், ஸ்கொயர்னா அதுக்கு ஏற்றாப்புல வரும். ஏகப்பட்ட டூல் இருக்குது. இப்படியும் நீங்கள் படிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் பார்க்க போகிறோம். எலிப்ஸும் அதே மாதிரி தான், நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் எலிப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வரும். ஸோ இதுக்கும் நீங்கள் ஃபில் கலர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரோக் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா. அந்த ஸ்ட்ரோக்குக்கும் நீங்கள் பர்டிகுலராக கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சென்டரில் வேணுமா எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா பாலிகான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிகானை வந்து நம்ம ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணால் அதுக்கேற்றாப்புல மூவ் ஆன் ஆகும் ஹைட் அண்ட் வித்து. ஸோ இதில் வந்து கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு எத்தனை கவுண்ட் வேணும் அதுக்கேற்றாப்புல மூவ் ஆன் ஆகும். நமக்கு வந்து 10 இது தேவைப்படுதுன்னா அதுக்கேற்றாப்புல கொடுத்தா அது ஒரு ஷேப்பு தரும். கொஞ்சம் பார்க்க டிசைன் பண்ணுறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இதில் நீங்கள் வித்து கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், ஸ்டோக் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், உள்ள ஃபில் கலர் கொடுக்கலாம். ஸோ ஸ்டோக்கில் ஏகப்பட்ட ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்லேயும் அதே மாதிரி தான், நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அந்த ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஸ்டோக் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது கார்னர் ரேடியஸ் வந்து எல்லா எட்ஜஸையும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஒரு கார்னர் ரேடியஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் இதுக்கும் நீங்கள் ஸ்டோக்லாம் கொடுத்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த ஒரு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்கும் ஹைட் அண்ட் வித்து. ஸோ இப்போ ஸ்டோக் வந்து ரெட் கலரில் கொடுத்தோடனே கொஞ்சம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்போர்ட் கொடுத்தா இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணாமல் பார்ப்போம். பென் டூல் வந்து ரொம்ப கஷ்டமான தான். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடாது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். இதை ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ பென் டூலை அந்த இடத்துல எண்டு பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அதில் வந்து நோட்ஸ் ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜஸை இப்போ நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒரு டிசைன் போடலாம். இப்போ கர்வ் இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ணி ஒரு டிசைன் போடுறோம் பாருங்கள். ரெண்டு எட்ஜஸ் வருது. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நம்ம மூவ் பண்ணால் ஒரே ஒரு எட்ஜஸ் மட்டும் வரும். பென் டூலுக்கும் தனியாக ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கலர் ஐக்கானுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது. ஸோ அந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் கலர் டூல் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பென்சில் டூலாக வந்து எப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக ஒரு லைன் மாதிரி கிடைக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ சும்மா ஒன்று வரைஞ்சி கட்டுறேன் பாருங்கள். சொந்தமாக தான் ஒரு டிசைன் போடுறதுக்கு கொஞ்சம் சில டிசைனுக்கு வந்து பென்சில் டூல் வந்து யூஸ் ஆகும். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் ஃபேமிலிலாம் இருக்குது. அது வந்து ரெகுலரில் வேணுமா இல்லை போர்டில் வேணுமா ஏகப்பட்ட இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏகப்பட்ட ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அது வந்து சென்டரில் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு லைனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேஜஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து பேஜ் தப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கமெண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளக்கின்ஸில் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ப்ளக்கின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அப்படி தான் ஒரு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் இதுக்காக போடுறோம். ஏன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது ப்ளக்கின்ஸில். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ஃபிக்மாவில் உள்ள டூல்ஸ். இப்போ வந்து சைட்டில் பார்க்குறோம். நம்ம பண்ணி வச்ச செக்ஷனுக்குள்ளே எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இது ஒரு செக்ஷனுக்குள்ளே ஒரு ஃப்ரேமு, அதுக்குள்ளே ஒரு எலிப்ஸ், ரெக்டாங்கிள், ஏரோ லைன் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஒவ்வொன்று கிளிக் பண்ணால் ஒவ்வொரு இடத்துல போய் டச் ஆகும். ஸோ அந்த செக்ஷனுக்குள்ளே இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. ஸோ அசட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன டச் பண்ணாலும் அதுக்கேற்றாப்புல வரும். ஒரு ஐக்கான் தேவைன்னா எடுத்துக்கலாம். ஹோம் பேஜில் எவ்வளோ இருக்குது, ஃபைல்குள்ளே எவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸான இது இருக்குது. எடிட் ஆப்ஷன் ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கீழே லிங்க் கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. எப்படி ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணுமா இல்லை எஸ்விஜி ஃபார்மேட்டில் வேணுமா, உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்மாவோட டூல்ஸ். தேங்க்யூ.